ஏன் இதெல்லாம் சொல்றேன்? பயப்படுகல்ல, பயந்து பயந்து அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு. சகோதரர், குர்ஆன் இது இரக்கமா சொல்லணும். இரக்கமா சொல்லி கேட்கலையா? அல்லாஹ் சொல்றான், வகுல் இன்னி அனன் நதீருல் முபீன். நபியே, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, நரகத்தை பயமுழுத்தாட்டுங்க, அப்பயாவது திருந்துவானே. ரமலான் வாரது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம். அல்லாஹ் குர்ஆன்ல 3 ஆயத்துகள் இறக்கி வைத்திருக்கிறான். 3 ஆயத்துகள் நரகத்தை பற்றிய ஆயத்துகள், ரொம்ப பயங்கரமான ஆயத். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை விட பயங்கரமான ஆயத் இல்லையா, இதை விட பயங்கரமான ஆயத்து குர்ஆன்ல இல்லையா. முதலாவது ஆயத் சூரத்துன் நபா, ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா. நரகவாசி நரகத்துல பத்த போக்கல அல்லாஹ் சொல்லுவானாம். என்ன தெரியுமா சொல்லுவான்? உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. நல்லா வசதியா இருந்த ஒருவர், உதாரணம் சொன்னாதான் நல்ல விளங்கும். நல்லா வசதியா இருந்த ஒருவன் எல்லாத்தையும் இழந்து, சொந்த ஊட்ட வாகனத்தை இழந்து போய் வசதி எல்லாம் இல்லாம ஒரு கூலி ஊட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு போய் நாங்க என்ன சொல்லணும்? அல்லாஹ் இப்படித்தான் சோதிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தருவான், உங்களை கைவிட மாட்டான், இப்படி சொல்றியா? இல்லாட்டி நீ செஞ்சதுக்கு நீ நடு ரோட்ல போய் நிக்கணும். நீ உனக்கு கூலி விடுற, நீ பிச்சை எடுக்கணும், நீ நடு ரோட்ல பிச்சை எடுக்கணும், உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இப்படி சொன்னா அவன் கல்வி எவ்வளவு நோகும், எவ்வளவு பதறும். நரகவாசி நரகத்துல பத்த போக்கல கொஞ்ச நாளைக்கு பத்துங்க, உங்களை வெளியே எடுப்போம் சொல்றியா? அல்லாஹ் சொல்லுவானாம், நல்லா சாப்பிடு, நரகத்தை டேஸ்ட் பண்ணு, நல்லா தண்டனைய சுவை, அதாபு கூடுமே தவிர உன்னோடு நான் இறக்கப்பட மாட்டேன். சகோதரர்களே, பயங்கரமா மாறுவான் அந்த கியாமத்துடைய நாளையில. இங்க தௌபா செய்வோம், ரமலான் வருது. இரண்டாவது வசனம், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. நரகவாசியுடைய தோலை பத்தி அல்லாஹ் சொல்றான். நம்முடைய தோல் எவ்வளவு தடிப்போம், இவ்வளவு இருக்குமா சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாதியுடைய தோல் திருமிதியில வருது 42 முழமாம். ஜாமியு திருமிதியில வரக்கூடிய சரியான ஹதீஸ். நரகவாதியுடைய பல்லு உகது மலையோட சைஸ்ல இருக்குமா. உகது மலை 7 கிலோமீட்டர், 7.5 கிலோமீட்டர் உகது மலை. நரகவாதியுடைய ஒரு பல்லு 7.5 கிலோமீட்டர். நரகவாதியுடைய தோல் 42 முழம். அதுவும் நம்முடைய முழம் இல்லையா, மலக்கு மாறுற முழமா. 42 முழம். சுபஹானல்லாஹ். ஏன் அந்த நெருப்புல பத்தோணுமே, அந்த நெருப்புல பத்தோணுமே. நரகவாதி உட்காருவானாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாதி உட்கார்றதுக்கு எவ்வளவு இடம் தேவைண்டா, மக்கால இருந்து மதீனா வரைக்குள்ள இடம் வேணுமாம். 450 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. ஒரு நரகவாதி உட்கார்றதுக்கு 450 கிலோமீட்டர் வேணும். சகோதரர்களே, இந்த உடம்புக்கு தண்டனை தந்தா தாங்குமா? அல்லாஹ் பெரிய உடம்பை படைப்பான். தோல் பத்த அல்லாஹ் சொல்றான், தோல் பத்த தண்டனை குறையாது. பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. புதிய தோலை அல்லாஹ் படைத்துக் கொண்டே இருப்பான். 42 முழமும் 10 திருப்பி 42 முழம் உருவாகும். இது 2வது கடினமான ஆயத் குர்ஆன்ல இருக்கக்கூடிய. 3வது கடினமான ஆயத்து தான் வனாதவ் யா மாலிக். அல்லாஹ் காப்பாத்துவானாக என்னையும் உங்களையும். நரகத்துல பத்தி ஏலாம நரகத்துடைய ஜனாதிபதியை கூப்பிடுவாங்களாம் நரகவாதிகள். யார் நரகத்துடைய ஜனாதிபதி? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப கடினமான மலக். எந்த அளவுக்குண்டா, அவருக்கு காது கேட்காது, காது செவுடு. அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். ஏனென்றா தண்டனையை பார்த்து இறக்கம் வரப்படாது. நரகவாசி கத்துறது காதுல கேட்கப்படாது. இவன் யா நாதவ் யா மாலிக், மாலிகே நரகத்துடைய ஜனாதிபதியே கத்துவானாம். 1000 வருஷத்துக்கு பிறகுதான் என்னன்னு கேட்பாராம். சொன்னாங்க ஹதீஸ்ல, 1000 வருஷத்துக்கு பிறகு என்னன்னு கேட்பாராம். சொல்லுவாங்களாம், லியக்தி அலைனா ரப்புக். அல்லாஹ்ட்ட சொல்லு மாலிக், எங்களை மௌத்தாக்க சொல்லு, எங்களால தண்டனையை தாங்க இயலாம் மாலிக், எங்களை மௌத்தாக்க சொல்லு மாலிக். மாலிக் சொல்லுவாராம், 1000 வருஷம் கூப்பிட்டு வேலை இல்ல, இன்னக்கும் மாகிசூன், மௌத் எல்லாம் இல்ல, இங்கேயே நெருப்புல கடந்து பத்துங்க. பாப்பா நான் நரகவாதி,
மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு வேலை இல்ல, நம்ம அல்லாஹ்வை டைரக்டா கூப்பிடுவோம். அவன் தானே இரக்கம் உள்ளவன். அதான் சொல்றேன் சகோதரி, இங்க கூப்பிடுங்க. தொழாதவன்ட்ட போய் சொல்லுங்க, இங்க கூப்பிடு, அவன் உன்னை மன்னிக்க ரெடியா இருக்கிறான். 100 கொலை செய்தவனை மன்னித்தவன் ரமலான்ல உன்னை மன்னிக்கதான் லைலத்துல் கத்ர வச்சிருக்கிறான். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் மன்னிப்பான். ஆனா அவனோட விளையாடப்படாது. உண்மையா தௌபா செய்வோம். சகோதரர்களே. கத்துவாங்க, அங்க கத்தி என்ன செய்ய?